நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், 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 உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு யாரோ போன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, தேங்க் காட். என்கிட்ட போய் சொல்லி இப்படி வர வச்சது யாரு கார்த்திக்? நான் பயந்தே போயிட்டேன். கார்த்திக் என்ன ஆச்சு? யார்கிட்டயாவது சண்டை போட்டீங்களா? எனக்கு ஒண்ணும் இல்ல அர்ச்சனா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப அந்த போன், இந்த சின்ன விஷயத்துக்கு நீ இவ்வளவு பயந்துட்டியா? என்ன அர்ச்சனா நீ? சின்ன விஷயமா? உங்களுக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா என்னோட உயிரே போயிடுச்சு. ஒரு நிமிஷத்துல நான் என்னெல்லாம் யோசிச்சுட்டு தெரியுமா கார்த்திக்? நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? வீட்ல இருந்து இங்க வரதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. உங்களை வந்து இங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சம் நிம்மதி மூச்சை விட்டேன். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அதான் நீ பாத்துட்டல, இனிமே நீ பயப்பட தேவையே இல்ல. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏன் அர்ச்சனா இப்படி டென்ஷன் ஆகுற? ஒருவேளை உண்மையாவே எனக்கு ஏதாவது நிறுத்துங்க கார்த்திக், தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட இனிமே பேசாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அதுக்கு முன்னாடி நான் அர்ச்சனா, அப்படியெல்லாம் பேசாத அர்ச்சனா. உங்களை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரியுமா கார்த்திக்? உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா சத்தியமா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஐம் ரியலி சாரி. ஆமா கார்த்திக், அப்ப எனக்கு அந்த போனை யார் பண்ணாங்க? அத நீயே கேட்டுக்க. சமர், கார்த்திக், இவன் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அர்ச்சனா, உனக்கு ஒரு போன் வந்துச்சுல்ல, அது சமர் தான் பண்ணான். நான் தான் போன் பண்ண சொன்னேன். சமருக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு என் மேல காதல் இல்லைன்னு நினைக்கிறான். நீ என்ன காதலிக்கிறியா இல்லையாங்கிறத இவன் என்ன நிரூபிக்க சொன்னான். காதல பத்தி இவனுக்கு என்னங்க தெரிய போகுது? என்ன மன்னிச்சிருங்க அர்ச்சனா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துட்டேன். ஐம் சாரி அர்ச்சனா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவனுக்கு புரிய வைக்க இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்னால புரிஞ்சுக்க முடியுது கார்த்திக். நான் இவ்ளோ கஷ்டப்பட்டாலும் நம்மள விட்டு இவ்ளோ பெரிய துன்பம் விலகி போயிடுச்சுல, எனக்கு அதுவே போதும். இதுவும் நல்லதுக்கு தான். நீங்க என்ன பண்ணாலும் அது எனக்காக தான் பண்ணுவீங்க, நம்ம உறவுக்காக பண்ணுவீங்க. தேங்க் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. நான் உன்னை ரொம்ப திட்டுறேன்ல, ரொம்ப கோவப்படுறேன்ல, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. சண்டை போட்டாதான் காதல் அதிகமாகும் கார்த்திக். உண்மைய சொல்லணும்னா என் மனசுல இருந்து ஒரு பெரிய பாறை இறங்கின மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப நல்ல விதமா, ரொம்ப மெச்சூர்டா இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிட்டீங்க. நவ் ஐ ஹோப் அவன் நிச்சயமா இதுக்கு மேல புரிஞ்சுப்பான். இப்ப வேணா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா போக போக புரிஞ்சுப்பான். இன்னைக்கு நடந்ததெல்லாம் அவனோட நல்லதுக்கு தான். இதுக்கப்புறம் அவனை பத்தி நம்ம பேச கூட தேவையில்ல. சமருங்கிற ஒருத்தனை நாம பார்த்ததா கூட இதுக்கப்புறமா நாம மறந்துடணும் கார்த்திக், புரியுதா? சரி, கிளம்பலாமா? வா போலாம். இத வச்சுக்கமா. வந்தனா, என்னம்மா இன்னொரு சப்பாத்தி சாப்பிடு? வேண்டாமா, எனக்கு இதுவே போதும். வந்தனா, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை. நீ சரியா சாப்பிடலன்னா உன் உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும். சாப்பிடு. வந்தனா, என்ன நடக்கணுமோ அது நடந்துருச்சு. இதுக்கு மேல நீ ஏன் டென்ஷனா இருக்க?
உன்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிருக்க, நடக்குமா? ஆனா நாங்க செஞ்ச முயற்சி தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சூர்யா, எல்லா தப்பும் உன்னோடதுதான். நீயே அங்க சரியா பதில் சொல்லல. அக்கா, அவனுக்கு என்ன சரின்னு படிச்சோ அதானே சொன்னா. வந்தனா அவன்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு போனாலோ அதத்தானே சூர்யா அங்க சொல்லி இருக்கணும். என்ன இப்படி சொல்றீங்க? அனன்யாக்கு சீட்டு கிடைக்கிறதுல சூர்யாக்கு சந்தோஷம் இல்லையா என்ன? சுகன்யா, இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, வந்தனாவுக்கு அனன்யாவை ஸ்கூல்ல சேர்க்கிற ஆர்வம் சூர்யாவுக்கு இல்லைன்னு தான் தோணுது. இந்த ஊர்ல இன்னும் நிறைய ஸ்கூல் இருக்கேம்மா. ஐயோ, அந்த விஷயம் வந்தனாக்கும் தெரியும். அப்படி இருந்தும் அனன்யாவை அதே ஸ்கூல்ல சேர்க்கணும்னு அவ ஆசைப்படுறான்னா நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. எனக்கு ஒண்ணும் அப்படி தோணல. உனக்கு எப்படி அதெல்லாம் தோணும்? நம்ம காலத்துல இருந்ததெல்லாம் வேற. இப்பதான் காலமே மாறி போச்சு. அம்மா அம்மா பரவாயில்ல, விடுங்கம்மா. இல்லம்மா, அது எப்படி விட முடியும்? நீ இதை எவ்வளவு ஆசைப்பட்டு செஞ்சேன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அக்கா, அனன்யாவை நினைச்சு நாங்களும் தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். அம்மா, நீங்களே சொல்லுங்க, இதுல சூர்யா தப்பு என்ன இருக்கு? அடடா, இருந்தாலும் அவன் நல்ல போயிட்டு போகுது, விடுங்க. எதுக்காக சண்டை போறீங்க? இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆமாம்மா, நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா அப்ப இருக்கு. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? இப்ப ஒழுங்கா சாப்பிடுங்க. கார்த்திக், எங்க போயிருந்தீங்கன்னு அம்மா கேட்டா என்ன பதில் சொல்றது? நான் யோசிக்கிறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரி சரி, நீ சாயந்தரம் வந்துருவல்ல. வா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் போனை வச்சிடுறேன். பெரியம்மா, அம்மா எங்கேயாவது வெளியில போயிருக்காங்களா? ஆமா, சாந்தி அவ மாமா வீட்டுக்கு போயிருக்கா. என்ன திடீர்னு? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ மாமா குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்திருக்கு. சாந்தியால இருக்க முடியல, அதனால கிளம்பிட்டா. போயிட்டு வரட்டும். ஆமா அர்ச்சனா, நீ எங்க போயிட்ட? யார்கிட்டயும் சொல்லவே இல்லையே. அவ போறதுக்கு முன்னால குழந்தைய பாக்கணும்னு ஆசைப்பட்டா. பெரியமா, அர்ச்சனாவை நான் தான் கூட்டிட்டு போயிருந்தேன். நானும் சூர்யாவும் பிசினஸ்க்காக ஒரு இடத்த பாத்திருந்தோம். அது அர்ச்சனாவுக்கு காட்டலான்னு தான் கூட்டிட்டு போனேன். நல்ல வேலை செஞ்ச கார்த்திக். நான் போய் மதிய சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வரேன். சரி சரி அர்ச்சனா, நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். அப்பாவும் பெரியப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்த்திக், பாய். பாய் பாய் டா செல்லம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தியா, கொஞ்சம் லெஃப்ட் வா. இப்ப உட்காரு. வாவ், ஸ்மைல் பண்ணு. நீ மூவி எடுக்கறியா இல்ல போட்டோ எடுக்கறியா? ரெண்டும் பண்றேன். எங்க பாரு. தீபா, நான் உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். யூ வெல்கம். அட, என் போன் எங்க? என்னடா சொல்ற? இங்கதான் எங்க இருக்கும் பாரு. இல்ல யாராவது திருடிட்டாங்களா? ஐ மீன், யாராவது எடுத்துட்டாங்களா என்ன பாரு. அப்படியெல்லாம் சொல்லாதடா. நேத்து தான் நான் வாங்கினேன். எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுடுவாரு. சாகர், நீ அப்செட் ஆகாத, ரிலாக்ஸ் பண்ணு. இங்கதான் எங்கேயாவது இருக்கோ, நாம தேடி பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பா. சரி, வாங்க தேடி பார்க்கலாம். சரி, வாங்க. I'm sorry. இல்ல சூர்யா, நான் தான் கோவப்பட்டு கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சூர்யா. இல்ல வந்தனா, ஒரு விதத்துல நீ சொன்னதும் தப்பு இல்ல. நம்ம பொண்ணுக்காக தானே நீ இவ்வளவு ஃபீல் பண்ற. என்னாலதான் அதை சரியா புரிஞ்சுக்க முடியல. பரவாயில்ல, இருக்கட்டும் சூர்யா. நான் இப்ப அந்த கடவுளை தான் வேண்டிக்க போறேன். நம்ம பொண்ணுக்கு அந்த ஸ்கூல்லயே அட்மிஷன் கிடைக்கணும்னு. நிச்சயமா கிடைக்கும், நீ கவலைப்படாத. செல்லம், என்னாச்சு? எனக்கு புரிஞ்சு போச்சு. டெய்லி ஒரே சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு போர் அடிச்சிருச்சுல்ல?
இன்னும் 2-3 மாசம் பொறுத்துக்கோ செல்லம். அதுக்கப்புறம் உனக்கு குட்டி குட்டி பல்லெல்லாம் வரும்ல, அதுக்கப்புறம் பாப்பா நிறைய சாப்பிடலாம். அது வரைக்கும் நீ மம்மியோட குட் பாய். மம்மி கொடுக்கறது தான் நீ சாப்பிடணும். காட்டு. ஆ ஆ ஆ அவ்வளவுதான் ஆச்சு. வெரி குட். ஆமாண்டா செல்லம், இன்னைக்கு அனன்யா அக்காவோட இன்டர்வியூ இருந்துச்சுல்ல, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, வந்தனாக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாக்குறேன். அட, ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. சரி, அண்ணாக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணலாம். நான் அவருக்கு ஃபோன் பண்ணலன்னு அவருக்கு வர சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வந்தனா கிட்ட மட்டும் பேசிட்டே இருக்கேன்னு சொல்லுவாரு. சரி, இன்னைக்கு நம்ம மாமா கிட்ட பேசலாமா? அட, அர்ச்சனா எனக்கு ஃபோன் பண்றா. ஹலோ ஹலோ அண்ணா. சொல்லுங்க மேடம். திடீர்னு எப்படி ஏன் ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சு? அண்ணா சும்மா இருங்கண்ணா. சரி சொல்லுங்க, அனன்யாவோட இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூயா? அது நல்லபடியா முடிஞ்சது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணோம். முடிவு அவங்க தான் சொல்லணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்ண்ணா. சரி, வந்தனா எங்க? அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. ஏன் முன்னாடி தான் உட்கார்ந்திருக்கா. ஒரு நிமிஷம், நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். சரி சரி, வந்தனா என்ன ஆச்சு? நீ எதுக்கும் டென்ஷனே ஆக வேண்டாம். அனன்யாவுக்கு நிச்சயமா அட்மிஷன் கிடைச்சிடும். இப்ப எல்லாம் சொல்லலாம். ஆனா நக்ஷி பெரியவனானதும் ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு ட்ரை பண்ணுவேல, அப்ப சொல்றேன். ஆமாமா, இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. அட, மாப்பிள்ள ஃபோன் பண்றாரு. அர்ச்சனா லைன்ல இரு, மாப்பிள்ளட்ட பேசிட்டு வரேன். கார்த்திகா? புது பிசினஸ் பத்தி பேசுறதுக்கா இருக்கும். நீ ஹோல்ட் பண்ணு, நான் கான்ஃபரன்ஸ்ல போடுறேன். ஹலோ ஹலோ சூர்யா. சரியான நேரத்துல ஃபோன் பண்ணிருக்கீங்க. பாருங்க, அர்ச்சனாவும் லைன்ல இருக்கா, வந்தனாவும் முன்னாடி இருக்கா. நம்ம 4 பேரும் ஒண்ணா பேசி ரொம்ப நாளா ஆச்சுல. அடேங்க அப்பா, இதுக்கப்புறம் பிசினஸ் பத்தி எங்க பேசுறது? ஆனா பிசினஸ் பத்தி உங்க 2 பேர்கிட்டயும் நான் ஒண்ணு சொல்லணும். என்ன? நீங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட உறவு இப்ப மாறிக்கிட்டே வருது. முதல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அப்புறம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்க்கு வந்தோம், இப்போ நல்ல பிசினஸ் பார்ட்னர்ஸோட வைஃபா இருக்கோம். ஆமாமா சூர்யா, நாளையில இருந்து நம்ம அபிஷியலி பார்ட்னர்ஸ் ஆயிடுவோம். அப்புறம் ஏன் நாம இந்த நாளை கொண்டாட கூடாது? ரொம்ப சரியான ஐடியாவா சொன்னீங்க. ஆனா நம்ம வீட்டு பொம்பளைங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். ஆமாமா, குட் ஐடியா. அப்ப இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் ஒண்ணா டின்னர் சாப்பிடுறோம். டன். சாரி சாகர், எல்லாரும் தேடி பார்த்தோம், ஆனா எங்கேயும் கிடைக்கலடா. இல்ல 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 இல்ல, நம்ம இன்னும் சரியா தேடலன்னு நினைக்கிறேன். அது வந்து பொண்ணுங்களோட பேக், நம்ம பர்ஸ் எல்லாம். என்னடா சொல்ற நீ? வந்திருக்கிறதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா. அவங்கள எப்படிடா செக் பண்றது? ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன தப்பா நினைக்க போறாங்க? நம்ம தேடுறதுக்கு உதவி செய்றோம், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? ராகுல் கரெக்டா தான் சொல்றானோன்னு எனக்கு தோணுது. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. இந்த என்னோட ஜாக்கெட் செக் பண்றேன். இல்ல, இது நான் எடுக்கல. இந்த போன் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலடா. ஐ ஸ்வேர் தீபா, ஐ ஸ்வேர் சாகர், நான் எடுக்கலடா அத. இந்த மாதிரி போன் என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு நீ தானே சொன்ன. டேய், அத நான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன்டா. இங்க பாரு சாகர், என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. சாகர், டேய் சாகர். ரோஹித், ஃப்ரெண்டோட போனே திருடுறியா நீ? இல்ல தீபா, அத நான் எடுக்கல. ரோஹித் யாரோட போனையும் திருடல. ஆனா போன் ரோஹித்தோட ஜாக்கெட்ல தானே இருந்தது. ஆனா சாகர் அத அங்க வைக்கவே இல்ல. அப்படின்னா எங்க பாரு, நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இத பார்த்தேன். ராகுல், நீ ஏன்டா இப்படி பண்ண? I can't believe it. நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு தெரியாது ராகுல். ஆனா நீ பண்ணது தப்பு. உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கவே தகுதி இல்ல. I hate you. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால 2 பேரும் வெற்றி அடையணும். நீங்க சொன்னா அது சரியா தான் இருக்கும் பெரியப்பா. வா கார்த்திக், உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். டீ சாப்பிடுறியா? வேண்டாம் பெரியமா,
இன்னைக்கு நான் கொஞ்சம் நிறையவே டீ சாப்பிட்டுட்டேன். இதை பார் கார்த்திக், நீங்க பண்ற இந்த புது பிசினஸ பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால எங்களால எந்த சஜஷன்ஸும் கொடுக்க முடியாது. ஆனா ஆசீர்வாதங்கள் மட்டும் போதும் போதுன்ற அளவுக்கு கொடுக்க முடியும். இதை விட வேற என்ன வேணும் பெரியப்பா? ஆமா, அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் ரெடி பண்ணியாச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. நாங்க 40-60 முடிவு பண்ணிருக்கோம். ஏன்பா? இந்த பிசினஸோட ஐடியா சூர்யாவோடது. என்னை விட அவருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். அதனால எனக்கு 40% போதும்னு நினைச்சேன். இது பாருப்பா, ஷேரிங் கரெக்டா இருந்தாதான் எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்போதான் பொறுப்பும் கரெக்டா இருக்கும். நல்லா முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது உங்க 2 பேரோட யோசனைகள் வேற மாதிரி இருந்தா சரியோ தப்போ யாருக்கு அதிக பெர்சன்டேஜ் இருக்கோ அவங்க சொல்றது தான் நடக்கும். அது எனக்கு தெரியும் பெரியப்பா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அப்படி எதுவும் நடக்காது. முதல்ல நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, அதுக்கப்புறம் தான் பார்ட்னர்ஸ். பிசினஸ் படி பார்த்தா பிசினஸுக்கு எது தேவையோ அது படிதான் நாங்க யோசிப்போம். கார்த்திக், சொந்தக்காரங்க வேணும்னா பணத்தை பெருசா நினைக்காம இருக்கலாம். ஆனா பிசினஸ்ல பணம் மட்டும்தான் முக்கியம். அதனால எது செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, அப்படி எதுவும் நடக்காது. பெரியப்பா, நானும் சூர்யாவும் அர்ச்சனாவையும் வந்தனாவையும் டின்னர் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். நீங்க பர்மிஷன் கொடுத்தா நாங்க கிளம்பிடுவோம். இதுக்கெல்லாம் போய் ஏன்பா பர்மிஷன் கேட்டுக்கிட்டு? போங்க. அப்புறம் குழந்தைய வீட்லயே விட்டுட்டு போ அர்ச்சனா. இல்ல பெரியம்மா, நான் இவனை கூடவே கூட்டிட்டு போறேன். உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிடுவான். தொந்தரவு பண்ணட்டும்மா. எங்களுக்கு குழந்தை தொந்தரவு பண்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு விஷயம், குழந்தைய யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆமா அர்ச்சனா, அங்க நிறைய பேர் இருப்பாங்க, ரொம்ப சவுண்டா இருக்கும், குழந்தைக்கு தொந்தரவா இருக்கும்ல. இங்கேயே விட்டுட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமாமா, உங்ககிட்டயும் கேட்கணும்னு தோணுச்சு. சரிம்மா. அம்மா ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்க. அர்ச்சனா, அம்மா நாம போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. கிளம்பு, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துரு. நக்ஷ் நம்ம கூட வரலன்னு உனக்கு கஷ்டமா இருக்கா? இன்னொன்னு யோசிச்சு பாத்தியா, அவங்க நம்ம கூட எப்படி வருவான்? அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் தனியா இருக்கிற மாதிரி டைமே கிடைக்கிறது இல்ல. சீக்கிரமா ரெடி ஆயிடு. அப்ப நீங்க என்ன இதே ட்ரெஸ்ல வர போறீங்களா? அட, ரெடி ஆகிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது. இப்படியே போயிட்டு இப்படியே வந்துருவேன். நீ லேட் பண்ணிடாத, ஓகே? டுகு, அம்மா பாக்கிறதுக்கு எப்படி இருக்கே? அழகா இருக்கேனா? உங்க அப்பாக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ தெரியல. இந்த அப்பாவுக்கு அம்மாவை எப்பவும் பிடிக்கும். அர்ச்சனா. கார்த்திக், ஐயோ என்ன பண்ணிட்டு நான் இருக்கீங்க? கீழே இறக்கி இன்னைக்கு விடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் தனியா பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். அந்த கனவு இன்னைக்கு நனவாயிடுச்சு. ஒன்னு தெரியுமா, சூர்யா ஃபோன் பண்ணியிருந்தாரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. லீகல் பேப்பர் சாம்பிள் வந்துடுச்சு, இடமும் ரெடியா. சீக்கிரமா வேலைய ஆரம்பிச்சுட்டா போதும். சரி சரி, என்ன கீழே இறக்கி விடுங்க முதல்ல. ஒரு நிமிஷம். குழந்தை பயந்துடுவான், கீழே இறக்கி சரி விடுங்க. சரி. எப்படி சிரிக்கிறான் பாருங்க. நீ சந்தோஷமா இருக்கியா? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு தெரியுமா, உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். தேங்க்ஸ் அர்ச்சனா. சரி கிளம்பலாம், சூர்யா அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. செல்லக்குட்டி, நான் உன்னை இப்ப பாட்டி கிட்ட கொடுக்க போறேனா? பாட்டிய தொந்தரவு பண்ணாம குட் பாயா இருப்பியாம். மம்மியோட டாடியோட குட் பாய் தானே நீ? போலாமா? வா. சூர்யா, நீங்க அந்த சாம்பிள்ஸ் பாத்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? நான் இன்னும் பார்க்கவே இல்ல கார்த்திக். நாம எவ்வளவு வாங்கி இருந்தோமோ அது இப்போ ரொம்ப அதிகமாவே போயிடுச்சு. அப்படியா? வா வாங்க. சரி சூர்யா, உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம எப்ப இதையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம்?
கார்த்தி, நாம இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே பண்ணலாம்.